செம்மண், ஜல்லி, கிராவல் மண் திருடன் பொன்முடி என உயர்கல்வித்துறை அமைச்சரை செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கிழித்து தொங்கவிட்டார். ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்து கொண்டு 10-11 கல்லூரியில் பணிபுரிகிறார்கள் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஒரு காலேஜில் 10 ப்ரொஃபஸர் இருக்கலாம். ஆனா ஒரு நபர் 10 காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க முடியுமா? உங்க திராவிட மாடல் அது என்ன செம்மண் ஜல்லி திருடர், மரியாதையா சொல்லுவோம், திருடன்னு சொல்ல வேண்டாம். இந்த கிராவல் திருடன் யாரு? பொன் முடி. அதை இங்கிலீஷில் சொன்னா என்ன ஆகும்? அந்த பொன்முடியின் நிர்வாகத்தில் 292 பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் 8 காலேஜ் 10 காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருக்காங்க. வாட்ஸ்அப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கரப்ட் ஃபெலோ உயர்கல்வித்துறை மந்திரியா இருந்தால் இதான் நடக்கும். இன்னும் தகவல் என்ன இருக்குன்னா, எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் டு வெரிஃபை. ஆனால் நீங்கள் ஊடக நண்பர்கள் எனக்கு உதவி செய்வீங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஏதோ ட்ரைனிங் காலேஜ் நடத்துகிறாராமே, எனக்கு தெரியல. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஊடக நண்பர்கள். அதில் இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்குங்கிறாங்க. போலி ஆசிரியர்கள், பொய் ஆசிரியர்கள். ஃபார் தட் மேட்டர் எனக்கு வந்திருக்கிற தகவல் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லையும், இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் இல்லை, இந்த 292 இன்ஜினியரிங் காலேஜஸில் போலி ஆசிரியர்கள். வைஸ் சான்சலர் நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துருக்கார். ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி, ஆஹா, ஆசிரியர் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுறான்? ஆதார் கார்டை போலி கார்டு போட்டு ஒரு நபர் 11 காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். என்ன நிர்வாகம் நடக்குது? யூ டிஸ்மிஸ் பொன்முடிங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீரு நீரு? பொறுப்பு இருக்கா? இதை கல்லூரிகளை பார்க்கறத விட உங்களுக்கு என்ன டான்ஸ் ஆடுவீங்க உடம்பு முடியலன்னு கோர்ட்டுக்கு சொல்லிட்டு இல்லை? ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மக்கள் விரோத அரசு, பொறுப்பற்ற அரசு, தமிழகத்தில் நிதியை வீணாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.